பசுமைச்சாரல் சேனலுக்காக உங்களுக்கு காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நண்பன் உதயகுமார். இன்று நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் ஆவடி பசுமை பூங்கா. அதுவும் ஒரு விருட்சத்தின் கீழ் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த விருட்சத்தின் பெயர் கடம்பா மரம். இதை கடம்பா என்றும் அழைப்பார்கள். பார்ப்பதற்கு பலா இலையை போன்று இருக்கும் இது கடம்ப மரத்தின் இலை. கடம்ப மரத்திற்கென்று சில பிரத்யேக குணங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய உண்டு. முதலில் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இது கிட்டத்தட்ட 150 அடி வளரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மரம். ஒரு காலத்தில் மதுரையில் இந்த கடம்ப மரம் எங்கு பார்த்தாலும் இருக்குமாம். அப்படி இருக்கின்ற அந்த மரத்தை அழித்து விட்டுதான் மதுரை நகரமே உருவாகியது என்பார்கள். அதற்குத்தான் மதுரை நகருக்கு மற்றொரு பெயர் கடம்பவனம். இந்த கடம்பவனம் என்ற பெயர் வர காரணமாயிருந்த மதுரைக்கு இந்த மரம் தான் காரணம். அதே போல் அங்கிருந்து கொஞ்சம் இந்த பழனி சைடு வந்தோம்னா அதை கூட கடம்பவனம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா முருகனுக்கு உகந்த மரம் இது. விழாக்காலங்களில் முருகனுக்கு இந்த பூவையும் இலையும் மாலையாக போடும் வழக்கம் பண்டைய காலத்தில் உண்டு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இலக்கியத்தில் என்னவென்றால், ஒரு நாட்டு அரசன் அவன் பகைவனுடைய நாட்டிற்கு சென்று கடம்ப மரத்தை தைரியமாக கொண்டு வந்து அதில் முரசு செய்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த கடம்ப மரத்திற்கு அத்துணை மதிப்பு இருந்திருக்கிறது, உன்னுடைய மதிப்பு மிக்க ஒரு பொருளை நான் கவர்ந்து விட்டேன் என்று சொல்வதற்காக இப்படி செய்திருக்கிறான் ஒரு மன்னன். இதுவும் இலக்கியத்திலே காணப்படுகின்ற ஒரு செய்தி. இந்த மரம் நீர்நிலைகள், களிமண் எங்க இருக்கோ அங்க வளரும், நீர்நிலையில வளரும், எங்க கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட வளர்ந்துடுற ஒரு அருமையான மரம். அதனாலதான் இந்த கடம்ப மரத்தை நம்ம முருகனுக்கு உகந்த மரம் சொல்றதால தான் என்னமோ கந்தாக்கு அப்புறம் கடம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமோ என்னமோ, இதான் வழக்கத்துல இருக்கலாம் ஒருவேளை. இப்படி இந்த கடம்ப மரம் முழுவதுமாக மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த இலையை, இளம் இலையை வாயில் வெறுமனே மென்று சாப்பிட்டால் நீரிழிவு நோய் குணமாகும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மரம், மலர், பட்டை எல்லாமே ஒரு அபூர்வ மருந்தாக காணப்படுகின்றது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த பூ வாசனை திரவியங்களில் சேர்க்கப்படுகிறது. அந்த நமக்கு அருமையான வாசனை வர்றது கூட இந்த பூவினால் தான் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இந்த கடம்ப மரம் என்பது நமக்கு எங்கு வேண்டுமானாலும் விளையும் என்பதால் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். வீட்டிற்கு ஒரு மரம் வைப்போம் என்கிறார்கள் இல்லையா, அதில் கடம்ப மரத்திற்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது எங்கு வேண்டுமானாலும் வளரும். கொஞ்சம் நீர் இருந்தா போதும், இது வளர்ந்து பெரிய மரமாக ஒரு வியாபிச்சிரும். ரெண்டாவது, இது மதுரையில இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தலவிருத்தமாக இந்த கடம்ப மரம் தான் இருக்கிறது. மதுரைக்கும் இந்த கடம்ப மரத்திற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அதே போல் முருகப்பெருமானுக்கும் திருமாலுக்கும் உகந்த ஒரு மரம் இது. அதனால் கடவுளின் பெயரை சொல்லி நாம் எப்படி வேப்ப மரத்தை வணங்குகிறோமோ அப்படி இந்த மரத்தையும் வணங்கி நாம் வீட்டில் வைத்தோம் என்றால் நாம் நல்ல ஒரு மரத்தை வளர்த்தவர்கள் ஆகிறோம். ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப மெடிசினல் வேல்யூ. இப்போ எப்படி வேப்ப மரத்துக்கு கீழே போனோம்னா நம்ம சுவாசிச்சுட்டு அந்த காற்று நல்ல காற்றுன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இந்த இலையை இதுல இருந்து புறப்பட்டு வரக்கூடிய காற்றை நம்ம சுவாசித்தா ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாள்தோறும் வழங்கி கொண்டிருப்பவர்கள் பில்லா ஸ்டைல் ஹேர் ஸ்டைலிஸ்ட், இந்த பசுமை பூங்காவின் பிரதான வாயிலுக்கு எதிரே உள்ள அந்த கடைதான். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். மற்றொரு முறை இப்போது காயாக இருக்கிறது பாருங்கள், இது பூத்த பிறகு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த பூவை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயம் சொல்வேன். நன்றி, வணக்கம்.